எல்லாருக்கும் இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ மலர்ந்திருக்கிற இந்த வருஷம் எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு வருஷமா அமையணும்னு சொல்லி இறைவனை பிரார்த்தித்து கொண்டு நாங்கள் கனகாலமாக வீடியோ போடலை. அதுக்கான காரணத்தை டிலெக்ஸியா சொல்லியிருப்பா. இனிமே தொடர்ந்து நாங்க வீடியோ போடுவோம். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தொடர்ந்து வேணும்னு சொல்லி கொண்டு எல்லாரும் வந்திருக்காங்க தானே. அப்ப இன்றைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல ஒரு கருத்து சொல்ற மாதிரி ஒரு பாட்டு உண்டு. படிங்க நாங்க மைக்க பிடிச்சு படிங்க. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே, நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. பாரு எங்கடா போயிட்டு வந்தீங்க? ஏன்னா பாருங்க மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. நிறைய ஐவைக்கு பின்ன பிறந்த நாள் விஷ் பண்ணலே. அதான் வேலை உங்களோட வீட்டு ஆண்டைக்கு மத்தியான சாப்பாடு 4 ஆடு வெட்டிருக்காங்க. இந்த உலகம் ஜெயிச்சிருவேன்னு சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேட்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்ஜே டீலா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டம் ஏறாவூர், அதாவது வந்து நம்ம வீட்டில் ஆண்டிருக்கிறோம். என்ன நம்ம வீட்டானே ஏறாவூர் நாலாங்குறிச்சி, மட்டக்களப்பு மாவட்டம் ஏறாவூர் நாலாங்குறிச்சி காளியூர் வீதியில இருக்கிறோம். என்ன லெட்டர் போடுறதுக்கு அட்ரஸ் சொல்றீங்க? இல்ல அது மட்டும் இல்ல, இப்ப என்னடா தேடி பாருன்னாலும் அப்ப இன்னைக்கு பார்க்க போறீங்கன்னு சொன்னா சித்திரை, நம்ம புது எல்லாருக்குமே தமிழர் இருக்க எல்லாருக்குமே ஒரு புது வருடம் மலருது. அதை பற்றி புது வருட வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அடுத்த விஷயம் நாங்க வீடியோ நின்று போடல, அதை பற்றியும் சும்மா பேசிட்டோம். வீட்டுல இருக்க எல்லாரையும் காட்டி கதைப்பம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ செய்யறோமே. வேற என்னத்துக்கு கம்பெனி செய்றீங்களோ? இல்ல இதுக்காக தான் என்னன்னு சொன்னா நீண்ட ஒரு இடைவெளி கிட்டத்தட்ட ஒரு 2 கிழமை இருக்கும்னு நினைக்கிறேன். டிலெக்ஸியோட உடல்நிலையாலையும் அவைக்கு சின்ன சின்ன அவையோட தனிப்பட்ட வேலையாலையும் தான் இந்த ஒரு கேப் கொண்டு வந்துட்டு, ஆனாலும் தொடர்ந்து வேணும். இப்ப எப்படின்னு சொன்னா நிறைய பேர் மேலேயே சந்தோஷமா இருந்துச்சு. வீடியோ போடலன்னு சொன்னோன்னே என்ன போடல, என்ன தங்கச்சி என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, கவலைப்பட்டிருந்தீங்க. அதே மாதிரி வந்து நான் அதுக்கு அப்புறம் அந்த ஒரு அங்கிள் சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் டே பண்ணினேன்னு அப்ப இப்படி நாங்க வெளியில இருக்கிறோம், அதனால செய்யலாம் போயிட்டேன்னு சொல்லி. அடுத்த விஷயம் வந்து உண்மையிலே அப்ப அப்படி எல்லாருமே வந்து எடுத்து கேட்டிருந்தீங்க. நான் போன்லயும் சொல்லியிருந்தேன் இப்படிதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி திடீரெண்டு இப்ப 2 நாளைக்கு மேல வீடியோ ஓட்டினாங்க. ஏன்னா போட்டோன்னே உண்மையில நிறைய பேர் வந்து ஓகே வாழ்த்துக்கள், மறுபடியும் நீங்க தொடர்ந்து செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எல்லாருமே கண்டிப்பா பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. புதுசா பார்த்தேன்னு நமக்கு இப்ப கொஞ்ச நாளா வீடியோ போடத்தால சப்ஸ்கிரைப் வந்து கூடாம இருக்குது. கண்டிப்பா வந்து கூடாம இருக்குது. அதாவது வந்து இப்ப நாங்க வீடியோ போடாத வடிவா எங்களோட பார்வையாளர்கள் வியூவர்ஸ் வந்து குறைவா இருக்குது. அது மட்டும் இல்லாம நீங்க பாக்குற ஒவ்வொரு வீடியோவும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா அது வந்து இன்னும் எங்களுக்கு வீடியோ போடுறதுக்கு ஒரு ஊக்குவிப்பு அமையும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு, அதாவது நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் தான் எங்களுக்கு இன்னும் ஊக்குவத்தை தரும். அதாவது நீங்க எங்களுக்கு தர சப்போர்ட் என்று சொன்னா அது மட்டும்தான். இன்னொன்று வந்து உங்களால் ஏழுமென்று சொன்னா ஷேர் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு அனுப்புங்க. அதே மாதிரி நீங்க செய்யற உதவிகளுக்கும் நாங்க நேர்மையா இருப்போம், ஒவ்வொரு கணக்குகளும் அதுக்குரிய மாதிரி நடத்துவோம் என்று சொல்லி நாங்க கூறிக்கொண்டு இப்ப இந்த வீடியோக்குள்ள போகலாம். கண்டிப்பா இப்ப வீடியோக்குள்ள போகலாம். கடந்த வருடத்தில் உள்ள கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி வளர்ந்து கொண்டிருக்கும் புது வருடம் நல்லொரு புது வருடமாக சாந்தியும் சமாதானமும் சந்தோஷமும் முயற்சியும் அனைவருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இறைவனை பிரார்த்திப்பதோடு நிறைய நம்ம ஏழை மக்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு தான் உதவி செய்யணும். அந்த அனைவரின் கஷ்டங்களும் நீங்கி நல்ல ஒரு புது வருடத்துல சந்தோஷமா முயற்சியா அவங்க தொழில்களை முயற்சி செய்து இந்த வருடத்துல நல்ல ஒரு கால் எடுத்து வைத்து எல்லாருமே வந்து ஒரு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கூறிக்கொண்டு ஒரு 10 நாளைக்கு மேல இருக்கும் வீடியோ போட இல்லை, இடையில ஒரு வீடியோ ஒன்று மட்டும்தான் போட்டிருக்கேன். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா டீச்சிங் கால் பண்ணியிருந்தது.
அப்போ நான் கொழும்பு யூனிவர்சிட்டியில் வந்து டிகிரி எடுக்கல, போயிட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காக்குள்ள அம்மாவுக்கு சுகம் இல்லாமல் வந்துட்டு அதுக்கு பிறகு எடுக்க முடியாமல் போயிட்டு அந்த ஐடென்டி அப்புறம் அந்த பொருட்கள் வந்து கொஞ்சம் தொலைஞ்சிட்டு, அப்போ ஐடென்டி அந்த அதோட டேப் அதுகள் தொலைஞ்சதால வந்து திரும்பி எடுக்கிறேன்னு சொன்னா வந்து அங்கே போலீஸ் என்ட்ரி எடுத்து வர சொன்னாங்க. அப்போ அதை எடுத்து போனப்ப இல்லை திரும்பி காசு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனை போயிட்டு, அப்போ நானும் ரொம்ப அங்கே கொண்டு யூனிவர்சிட்டி போயிட்டு அழுது எல்லாட்டையும் காய்ச்சி பார்த்தேன். பிறகு வந்து என்ன சொன்னா டீச்சிங் வந்து 8ஆம் தேதி க்ளோசிங் டேட் அப்படின்னு சொல்லி இருந்தது. அதுக்கு முதல்ல எடுத்துடணும்னு சொல்லி அப்போ முடியல. திரும்பி 2 வாரத்துக்கிட்ட கொழும்புக்கு போயிட்டு வந்தேன் இடையில. அதுக்கு பிறகு பார்த்தா கிடைக்கல. அப்போ மீட்டிங் வச்சு இந்த மாதம் கடைசியில இல்லை வார மாதம் தரேன்னு மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் காசு அந்த துளைஞ்சதுக்குரிய ஃபைன் கட்டி அதுக்கு பிறகு வந்து அதை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ எங்களோட லெக்சரர்ஸ் மிஸ் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் போயிட்டு உங்களோட ரீசெண்ட் எல்லாம் சொல்லி ஒரு லெட்டர் ஒன்றி ஜிஎஸ்கிட்ட செட்டி பண்ணிவிட்டு உங்களோட இதோட போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் இப்போ செஞ்சுருக்கிறேன். அப்படி தான் லெட்டர் ஒன்று எழுதி சைன் வச்சு தான் அப்ளிகேஷன் அனுப்பியிருக்கிறேன் டீச்சிங்க்கு. பாப்பம் அது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நினைக்கிறேன். நீங்களும் எனக்கு காமெண்ட் எல்லாருமே ஃப்ரீ பண்ணுங்க, கண்டிப்பாக டீச்சிங் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் உண்மையில் ஒரு பெரிய ரீசெண்டாக இருந்தது. அதுக்கிடையில் வந்து நம்மளோட கடையும் திறக்கணும். அப்போ கடையில் சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு கொண்டு தான் இருக்கிறேன். நாங்கள் இப்போ பெரிய லெவலில் திறக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு கொண்டிருக்கேன். மேக்சிமம் வந்து யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த மே 1ஆம் தேதி வந்து தொழிலாளர் தினம், அதுக்கு வந்து திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடியுதோ தெரியல. நம்ம கொஞ்சம் நாட்கள் தான் இருக்கு, ஆனால் நிறைய வேலை இருக்குது. பாப்பம் அப்படி திறக்கல மட்டும் சொன்னா அதுவும் ஒரு இந்த புது வருடத்துல ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி கொண்டு வாங்க அம்மா அப்பா ரவிவர்மன் எல்லாரோடையுமே கதைப்போம். அக்காட பிள்ளைகள் அண்ணாட பிள்ளை எல்லாருமே வந்திருக்காங்க. சிலர் வந்து வலிக்கிட்டு கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்து எங்கட அக்காட இன்னொரு பிள்ளை உண்டு சித்தி உடுப்பு மாய்த்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போறோம். அவங்களுக்கு அலுப்பா இருக்குது போல. இப்ப நான் லேட் ஆயிட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரவிவர்மன். எல்லாருக்கும் இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்ப மறந்திருக்கிற இந்த வருஷம் எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு வருஷமா அமையணும்னு சொல்லி இறைவனை பிரார்த்தித்து கொண்டு நாங்கள் கனகாலமாக வீடியோ போடலை. அதுக்கான காரணத்தை டிலேக்ஷியா சொல்லியிருப்பா. இனிமே தொடர்ந்து நாங்கள் வீடியோ போடுவோம். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தொடர்ந்து வேணும்னு சொல்லி கொண்டு அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய பேர் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சு கொண்டிருக்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறது, சாப்பாடு காசு அப்படியான கஷ்டங்களை அனுபவிச்சு கொண்டிருக்காங்க. அப்படி கஷ்டங்களை அனுபவிக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு கடைசியில், அதாவது மட்டக்களப்பு மாவட்டமோ அதாவது அண்டிய பிரதேசத்தில் நாங்கள் வந்து எங்களிடம் வந்து ஏறாவூர், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நீங்களாக இருக்கட்டும் எங்களோட நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு ஏதாவது உதவிகள் தேவைப்படுமா இருந்தால் எங்களுக்கு கால் பண்ணுங்கள். அதே மட்டும் இல்லாமல் உதவி செய்கிறவங்களாக இருந்தாலும் எங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வளமையாக நிறைய பேர் எங்களுக்கு கால் பண்ணி உதவி செஞ்சு கொண்டிருக்கிறீங்க. உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி உங்களோட மனம் போல் நீங்கள் நல்லதை நினைக்கிறபடியா அது எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்கணும்னு சொல்லி இறைவனை பிரார்த்தித்து கொண்டு டிலக்ஷி அந்த அடிக்கிறா கனகாலத்துக்கு பிறகு சந்திச்சிருக்காவோ. இந்த உடுப்பு வந்து எனக்கு இந்த பிறந்த நாளைக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தவங்க சுவிஸ்ல இருந்து சுதான்யாக்கள் அவங்களோட குடும்பம், அவங்க எல்லாருக்குமே நன்றியையும் இந்த வீடியோவில் தெரிவிச்சு கொள்றேன். உடுப்பு எடுத்துருக்கு வரைக்கும் அப்ப இந்த உடுப்பு தான் போடணுமா அப்படின்னு சொன்னா மெச்சா இருக்குன்னு தானே வேணும். இப்ப கொஞ்சமாவது கொஞ்சம் லைட்டா மெச்சா இருக்கணும்னு சொல்லி தான் போட்டது. இதை எப்படி இருக்குன்னு சொல்லி இதை பற்றின கருத்துக்களையும் பதிவிடுங்க. இவரை பாத்தீங்கன்னு சொன்னவதான் அண்ணாட மகள், எங்களோட சின்ன அண்ணாட மகள் அருஸ்கா. ஏற்கனவே 2 வீடியோ கிட்ட இவங்க வந்திருக்காங்க. ஒரு அந்த சின்ன ஆக்களை வச்சு வீடியோ இருக்காக்களையும் பிறகு வந்து ரவிவர்மன் பர்த்டேக்கு அப்பையும் வந்திருக்கீங்க. நஸ்காமாக்கு தாங்க கைய தமிழ் சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், ஹாப்பி நியூ இயர். எப்படி கோயிலுக்காக போயிட்டு வந்த நீங்க? யார் போயிட்டு வந்த நீங்க? நானும் அத்தையும் ஜோவினாவும் தம்பியும் போயிட்டு வந்தோம். எந்த கோயிலுக்கு? பேச்சியம்மன் கோயிலுக்கு. ஓகே. அப்ப இந்த வருடம் வந்து வளமைய மாதிரி அரசுக்கா வந்து 5ஆம் ஆண்டு படிக்கீங்கன்னு, அப்ப நல்லா இந்த புது வருடத்துல நல்லா படிக்கணும், ஊக்கமா எல்லாம் சொல்லலாம் கேட்டு நல்ல பெரிய எல்லாம் வரணுமே. அப்ப எல்லாருக்கும் பார்த்து ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்க. அப்ப ஹாப்பி நியூ இயர். அரசுக்காமாக்கு வந்து 17ஆம் தேதி பர்த்டே. அப்ப 10 வயசு பர்த்டே வருது. இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சித்திரை 14 எங்களோட கார்த்தியக்காவுக்கு பர்த்டே, 2வது அக்கா அவங்களுக்கும் பர்த்டே இன்றைக்கி. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதம் 10ஆம் தேதி போன எங்களோட கார்த்தியக்காவோட அந்த சின்ன தம்பிக்கு 1வது பர்த்டே. இப்போ அவருக்கு வந்து கேக் வெட்டல, அவங்களோட அப்பா வந்து இறந்துருந்தார். பிள்ளையோட பர்த்டே அன்றைக்கு தம்பிக்கும் கேக் வெட்டி ஃபோட்டோ கொடுப்போம் அப்படின்னு சொல்லி எண்ணி இருக்கிறேன். பார்ப்போம். ஏன்னா அஸ்காவோட நல்ல விருப்பம் தம்பி. இந்த உடுப்பெல்லாம் வலிக்கிட்டீங்களா? வடிவா இருக்குது அஸ்காவோட உடுப்பை பாருங்க, சாரி மாதிரி.
அஸ்கா அப்படி இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு வடிவா இருக்குமென்னு சொன்னா கமெண்ட் பண்ணுங்க. அஸ்கா பற்றி காட்டுவோமே என்ன ஜோவினாம்மா பாத்துறீங்கன்னு சொன்னா அவைக்கு குத்துதாம் உடுப்பன்னு சொல்லிட்டு இவ வந்து எங்கட சின்ன கடை மகள் ஜோபி ஜோபி தங்கை தமிழ் சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அப்ப சித்திக்கு சொல்ற இல்லையா ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். ஓகே உடுப்பெல்லாம் அரஸ்கா மாதிரி தான். அதே மாதிரி பாவாடை சட்டை அதே மாதிரி செயின் அதே மாதிரி எல்லாமே 2 பேரும் சேமா தான் அக்கா வண்டி கொடுத்து வலிக்கிட்டு இருந்தாங்க. இவ வந்து வெக்கியா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திங்க நம்ம பிள்ளைக்கு என்ன என்ஜாய் சட்டை பாவாடை சட்டை குத்துனதா அப்ப வடியா இருக்கு. அப்ப இந்த உடுப்பை யார் வண்டி தந்த ஆமா சரிங்க. அப்புறம் வாய்க்கு என்ன வச்சுக்கீங்க ஒன்றும் இல்லையா. இப்ப எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்க. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். அப்படி சமாளிங்களா நாங்க இல்ல சமாளிக்கிறோம். ஹாப்பி நியூ இயர். நாங்க எத்தனை உங்களுக்கு விஷ் பண்றோம் ஹாப்பி நியூ இயர். என்னடா பண்ணி எப்படி சொல்லு ஹாப்பி நியூ இயர். அப்புறம் எங்க கோயிலுக்கு போனீங்களா? நாங்க கோயிலுக்கு போனது வந்து கண்பருத்தம் இல்லைங்கிற சரி நான் கலசுக்கு போட்டிருக்கேன். கோயிலுக்கு காலை கோயிலுக்கு போக மாட்டேன். காலையில் எழும்புனேன். அப்போ நல்லா தான் எழும்புனேன். போக மாட்டேதை பார்த்தா நம்மட கூட்டாளிக்கு கோல் அடிக்க சொன்னேன். இப்படிதான் போக மாட்டேன் போகும் பாரன்னு சொல்லி ஒரு 6 மணி 7 மணி சொன்னான். நானும் காலையில் இருந்தப்போ நானும் சரி இப்படி 7 மணி 9 மணி ஆகும். நானும் சரி 9 மணிக்கு வலிக்கிட்டு கோல் அடித்தேன். போண்டா இந்த வலிக்கெடுத்தேன் பாரு வேண்டாம். இன்னொரு பொடியை நான் அவனை கோல் அடிச்சு கேட்டான். சொன்ன இந்த பேட்டி கேட்டேன் பாரு வேண்டாம். சரி என்று ஒரு 9 வரைக்கும் கோல் பண்ணி கேட்டேன். பாரியாடா போவோமெண்டு சொன்னா ஒரு கதை உண்டு. வேட்டியில் சாயம் போட்டு வரையில் ஆண்டான். அப்போ என்ன வேறு வேட்டி எடுத்து வரேன். வேட்டி எடுத்து கொண்டு போனேன். அவட ஆளை பார்த்தேன். அப்போ அவன் குளிக்கிறது பிறகு இப்படியானவனோட என்னென்று சிரிக்கிறேன். அதான் எப்பயுமே இணைஞ்சு கொண்டு பிணையல் மாதிரி திருறீங்க 2 பேரும் சொல்றாங்க எல்லாரும். அது உண்மைதான். இப்படித்தான் டைமிங்கள் கொஞ்சம் மிஸ் ஆகிறான் அடிக்கடி. அம்மா கொஞ்சம் கடங்க ஒரே ஹோல் தான் மாதிரி அம்மா அம்மா கடும் பிஸி ஆயிடுது. புது வருட வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் அம்மா புது வருட வாழ்த்துக்கள். அப்ப எல்லாருக்கும் சொல்லுங்களேன் அப்பா புது வருட வாழ்த்துக்கள். எல்லாரும் பார்த்து கொண்டிருப்பாங்க இன்னைக்கு உங்களை. வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். ஒரு பாட்டு படிக்கிறீங்களா? சரி அம்மா சொல்லட்டும். அம்மா சொல்லுங்க புது வருட வாழ்த்துக்கள். எனக்கு முந்தின சொல்ல ஏன்னா நீங்க புக் பண்றீங்க. நீங்க சத்தம் கேக்குமா சும்மா கேக்குமா கேக்குமா வீடியோ பயப்பட வேண்டாம். எல்லாரும் நல்ல சுகமா இருக்கிறீங்களா? சரி இந்த இது அப்பா அப்பா ஒரு பாட்டு படிங்களேன். இப்ப என்னன்னு சொன்னா அப்பா இப்ப எல்லாம் நம்ம பிள்ளைகள் அக்கா சாக்கள் எல்லாரும் வந்திருக்காங்க தானே. அப்ப இன்றைக்கு இவங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல ஒரு கருத்து சொல்ற மாதிரி ஒரு பாட்டு உண்டு. படிக்கல படிங்க. நாங்க மைக்க பிடிச்சு படிங்க. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. பாலூட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம். விபூட்டும் தந்தை நல்வழி காட்டும் தலைவன். முறையாக கொண்டு நடமாடு என்று உருவாகும் நல்ல எதிர்காலம் உண்டு. உருவாகும் நல்ல எதிர்காலம் உண்டு. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. இவங்க வந்து ரெண்டா அக்கா பிரவீன் வந்து அக்காட மூத்த அக்காட 2வது மகன். இவர் மூத்த மகன். ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் தான் ரெண்டாலும் சொல்றேன். அப்ப ஓகே அப்ப தம்பியாக்கள் வந்திருக்காங்க. ஒரு பாட்டு ஒன்று படிங்க. கேளாய் மகனே கேளொரு வார்த்தை. நாளைய உலகில் நாயகன் நீயே. கேளாய் மகனே கேளொரு வார்த்தை. நாளைய உலகில் நாயகன் நீயே. நாயகன் நீயே. கொள்ளும் கொள்கையில் குரங்காவேன். கொடுமையை கண்டால் புலியாவேன். குறிவைத்து பார்ப்பதில் கொக்காவேன். குணத்திலும் யானையின் வடிவாக ஆடிடும் மானம்
ஆனந்த மயிலும் பேசிடும் கிளியும் நீயே நீயே. கேளாய் மகனே கேளொரு வார்த்தை, நாளைய உலகில் நாயகன் நீயே. பாவத்தை கண்டால் விலகிவிடேன், பாதையை பார்த்து நடந்து விடேன். ஆபத்தை சந்திக்க துணிந்து விடேன், அழுவதை மட்டும் விட்டு விடேன். ஆரத்தி விளக்கம் நாதத்தின் ஒளியும் ஆலய மணியும் நீயே நீயே. கேளாய் மகனே கேளொரு வார்த்தை, நாளைய உலகில் நாயகன் நீயே. ஓகே ஓகே, அப்ப பச்சிக்கலாம் இல்லையா? அப்ப நல்லா இருக்கு. அப்பவுமே அண்ணாச்சி முந்தி வெளிநாட்டுல இருக்கக்குள்ள இந்த பாட்டை படிச்சு தழுதுருவாரு. இப்பயும் லைட் ஆள வந்தது வாய் வந்தேன்னு இப்ப நின்றாரு. தம்பி நீங்க கதைங்களை என்ன கேட்க போறீங்க? பிரவீனா ஒண்ணும் கேட்கலையா? புத்தாண்டு வாழ்த்துக்கள். தம்பி தண்ணி இல்ல மைக்க கொடுப்போம் தாங்க. இவர்தான் வந்து பிரவீனாண்டா செல்லக்குட்டி விருப்பம். அவ பிரவீனாண்டான்னு சொல்றேன். இவர தம்பி தான் இவரு. இவர பேர் பிரதீஷ், இவர பிரவீன். நாங்க பிரவீனாண்டான்னு சொல்றாங்க. ஏன்டா ஒரு பொம்பளை பிள்ளை அப்படின்னு விருப்பம். சின்னல இருந்து தம்பியோட போட்டோ இருக்கு, அதையும் போட்டு விடுவோம். ஏன்னா பொம்பளை பிள்ளை போட்டோ இருக்கு, மதிக்க மாட்டீங்க. அப்புறம் என் பிறந்த நாளா பிறந்த நாளா புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாம் இருக்கும். ஐ வெரி குட். நீங்க சொல்லுங்க. அப்படியா அப்படியா பிடிச்சி சொல்லுங்க. அப்படியா பிடிச்சிக்காங்க. வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். அது எங்களோட வாழ்த்துக்களை வந்து குடும்பத்தோட தெரிவிக்கிறோம். குடும்பத்துல இப்போ ஆட்கள் குறைவாக இருக்குது. இதில் ஆட்கள் எல்லாரும் வந்தாங்கன்னு பிரேமுக்குள்ள காணாமல் வரும். இன்றைக்கு எல்லாரும் போயிருக்காங்க, வெளியில் அங்கே இங்கே போயிருக்கிறாங்க. அன்றைக்கு சமையல் வேலை நடக்குது. வீட்டு அப்பா அம்மாக்கள் சித்தியாக்கள் மாமா திரும்பி இல்ல ஆக்கள் இன்றைக்கு எல்லாம் வெளியே கோயிலுக்கு எல்லாம் போயிருக்காங்க. என்னன்னு சொன்னா போயிட்டு வந்து போயிட்டாங்க. அதான் இப்ப வந்து காலையில இருந்தவங்க வீடியோ எடுப்பாங்கன்னு சொல்லி எல்லாரையும் ரெடி ஆகி எடுத்தா கொஞ்சம் பேர் வந்தாங்க. கோயிலுக்கு போயிட்டாரு. இவரு கேமராமேன் வந்து கோயிலுக்கு போயிட்டாரு. அவரு சித்தாதான் அவர் கோயிலுக்கு போயிட்டாரு. பாரு எங்கடா போயிட்டு வந்த நீங்க? ஏன்னா பாருங்க மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. நிறைய ஐவைக்கு பின்ன பிறந்த நாள் விஷ் பண்ணலே. அதான் அதான் வேலை. உங்களோட வீட்டு ஆண்டைக்கு மத்தியான சாப்பாடு. நாலு ஆடு வெட்டிருக்காங்க. சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்கு அனைவருக்கும் சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்கள்.
இவங்களை அதான் நம்ம அந்த வீடியோல காட்டணும் அதானே இல்லையா? அங்க பிறந்தாங்க. அப்ப அதான் இப்ப புதுசா தான் நாட்டப்புறம் காட்டணுமே. அப்ப இவர் வந்து எங்கடா பறிக்கிற எப்படி சேப்படா அப்படிதான் பைக்ல இருக்கீங்க. அப்ப இவர் வந்து எங்கடா சின்ன கடை ஹஸ்பண்ட் அப்ப ஹாத்திய கடை படத்துல ஆட்டோட அதான் இப்ப இன்னைக்கு ஆட்டுறீங்க நம்ம வீடியோல. இன்னைக்கு அதான் வேலைக்கு போயிட்டாரு. அப்ப அவர் Facebookல நிறைய போட்டோஸ் எல்லாம் போடுவாரு. நல்லா கதை பரதான் எல்லாருக்கும் சித்தனை வாழ்த்து சொல்லிட்டீங்க. இது வாங்கல ஹாப்பி பர்த்டே சொல்லுவோம் சித்திக்கு சித்திக்கு ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்க. எப்படி எப்படி ஹாப்பி நியூ இயர் கைமுழுத்தமாங்க அப்புஜிட்ட கைமுழுத்தமாங்க கைமுழுத்தமாங்க இந்த ஜெல்லகுட்டிக்கு ஜெல்லகுட்டிக்கு அப்படி வேலை தம் பிரியாணி நான் இப்படி நின்று வாங்குறேன். தாங்கடி சித்தாக்கு இந்தாங்க இப்படி இறங்க விட மாட்டான். சரி தாங்க இறங்க விட மாட்டான். நீங்க எப்படிங்க இந்த ரெண்டு பேர் நிக்காம போறாங்க ரெண்டு பேர் அண்ணா வர இருந்தா அண்ணா வராது அண்ணா வராது நீனா தாடி காஜ கப்பினி சொல்லுங்கடி கப்பினி சொல்லுங்கடி வாங்க போ மக்கா கல்டு போன பைக் வருது மைக்க காட்டுங்க. நமக்குதான் கூட போட்டிருக்கு 11 4 தான் செலவாகும். தனுசு ராசிக்கு மீன ராசி தான் இருக்கிறது. நம்மளுக்கு சம 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 சுகமண்டு ஓட்டுறீங்க. என்ன எடுத்து வந்தவங்க என்ன கறி உண்டைக்கு அக்காக்கள் அக்கா அப்ப வந்து ஓடிட்டாவே கூப்பிடுங்க ஓட்டார அப்பா கைமுத்து கூப்பிடுங்க அக்காவுக்கு.
புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லுங்க. எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். அப்ப அத்தனை கூப்பிடல இது என்ன அப்ப அது பத்தான கால எங்கட சிசாமா காட்டுவோம் இந்த இருக்காள் எங்கட சிசாமா தேடி தேடி திரிவாள் எங்களை சிசாமா சொல்றியா புத்தாண்டு வாழ்த்துக்கள் சாப்பிட்டியா இந்த இருக்காள் குரல் கொடுக்க அந்த பாக்கால் கடிக்க போறாள் கதை கதை கிட்ட வந்து மைக்ல கதைக்கிறியா ஒளிச்சா தேடும் ஒளிச்சா எட்டி பாக்கும் அந்த கிட்ட வந்து 2 பாக்குது மேல பக்கம் போனா சரி இந்த வருது வெஞ்ச ஒளிச்சம் சொன்னா இந்த ஓட்டைக்கால வந்து பாக்கும் அந்த என்ன நிக்கால் இப்ப பிரவீன் வந்து முயலியான பிரவீனோட ஆசையான விருப்பம் நம்ம குடும்பத்துல. பிரவீன் நல்லா எப்படின்னு சொன்னா அவரு வந்து படிச்சு இப்ப ஏதாச்சும் வேலைக்கு போயிட்டு பெரியால வந்து எனக்கு என்ன வேண்டி தருவாருன்னு அப்ப பிரவீன் என்ன வேண்டி தருவீங்க? என்ன விருப்பம் வேண்டா தம்மா தரணும். இப்ப நீங்க உண்மையான நம்ம குடும்பத்துல யாருக்கு ஃபர்ஸ்ட் பண்ணி கொடுப்பீங்க? சித்தி தான். அத்தியா அப்ப நீங்க யாருக்கு பண்ணி கொடுப்பீங்க? அம்மாக்கு என்ன? பிரவீன் உண்மையாவில எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிரவீன் எனக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட்டிவ் இருப்பாரு. என்ன இருப்பீங்க? அப்ப வீடியோல சொல்லிட்டாரா? அதுக்குதான் பதிவு செஞ்சு வைக்கணும். இப்ப ஏதோ குலப்படி பண்ணி செஞ்சு எனக்கு வேண்டி தரல அப்ப என்கிட்ட சொல்லு கேட்கலன்னு சொன்னா சொல்லுவேன் நானு. தம்பி இந்த வருஷத்துல இருந்து இப்ப சாரி தம்பி ஒரு கோர்ஸ் பிரேயர் செஞ்சுட்டு அதுல இருந்து அவர் நல்லா வரணும், நல்லா படிச்சு முன்னேறி அவர் வந்து அவர் நினைச்ச மாதிரி நல்ல பெரிய தொழிலதிபரை வரணும். என்ன அப்படிதான் எனக்கு விருப்பம். அப்பா என்னன்னு சொன்னா பிரச்சனை இருக்காங்க மாலுக்கு 9 மணிக்கு புறாணி வாரே என்னப்பா காலையில எத்தனை மணிக்கு 6:30 மணிக்கு நாங்க உடம்பு முதலே போயிடுறேன் அப்பா என்னப்பா வீட்டு இருந்தாரு என்ன 6க்கு உழைச்சு கொடுக்க போறீங்க? 6க்கு உழைச்சு கொடுக்க போறீங்க? ஊரு உழைக்கிறான் ஊருக்கு உழைச்சு கொடுக்குறீங்க? வீட்டுக்கு ஊருக்கு உழைக்கிறான் உழைக்கும் கரங்கள் அதான் என்ன உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாது சும்மா வச்சுக்கோங்க. அப்ப என்ன சொன்ன? உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாது, சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாது. அதான் நம்மளோட தத்துவம். அதான் அப்ப என்னன்னு சொல்லுவாரு சின்னதுல இருந்து என்னப்பா சொல்லுவீங்க? இந்த நம்ப நட நம்பி நடவாது என்ன நம்ப நட நம்பி நடவாது அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப நல்ல நல்ல கருத்துலான்னு சொல்லுவேன். அப்ப அதெல்லாம் இருக்கட்டும் பொருவக்கம். அப்ப நீங்க எந்த பிள்ளைக்கு நீ சீதனம் கொடுக்கணும்? எந்த பிள்ளைக்கு சீதனம் கொடுக்கணும்? பேர பிள்ளைகளுக்கு. அப்ப அவங்க அம்மா அப்பா என்ன செய்றாங்க? அவங்க இருக்காங்க. உங்களுக்கு என்ன எல்லாருக்கும் கொடுப்பேன். அது உங்களுக்கு என்ன விருப்பம்? என்ன விருப்பம்? ஒன்றும் விருப்பம் இல்லை. ஏன் ஒண்ணும் விருப்பம் இல்லை? அப்ப என்னத்துக்கு வேலைக்கு போறீங்க? வேலை பிள்ளைய கொடுக்கணும். அப்ப நீங்க வந்து நீ எல்லாருக்கும் முதல்ல இப்ப வந்து அப்படின்னு சொன்னா அப்பா வந்து பாட்டு படிச்சிருக்கிறார். அப்பாட பாட்டு உங்களுக்கு வேணும், அப்பா திரும்பி படிக்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க. அப்பா மொட்டை பண்ணு சொல்லலாம். அப்பாவுக்கு மொட்டையா இருக்கு மொட்டை பண்ணு சொல்லுவோம் இல்லாட்டி ஜீவா அப்பான்னு சொல்லுவோமா? ஏதோ அப்பாவுக்கு வந்து அப்பாட பாட்டு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னா கமெண்ட் பண்ணுங்க. மறுபடியும் அப்பாட பாட்டு எப்போ உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பாட்டு படிப்பீங்களா? படிச்சு காட்டுவீங்களா? அப்ப நிறைய பாட்டு படிப்பாரு. என்ன நித்திரி ஆக்குவார், தம்பி ஆக்கல, எல்லாரும் அக்கா ஜாக்கலாம் பாட்டுலாம் படிச்சா நித்திரி ஆக்குறாங்க. என்னப்பா ஓகே. அப்ப இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சொன்னாங்க உறுப்பினர் வந்து உண்மையிலே 18 பேர். அதுல கொஞ்சம் பேர் தான் காட்டியிருப்போம், மற்ற எல்லாம் காட்ட முடியல. மற்ற இன்னொரு வீடியோல வந்து அவங்களை எல்லாம் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு சொன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஆர்ஜே டீலான்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன்ல வரும். மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்று செல்லும் நான் உங்கள் ஆர்ஜே டீலா. பாய்.